வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிசினஸ எப்படி இயங்குது அதோட உலகத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா எட்டி பார்க்கலாம். ஒவ்வொரு கம்பெனியோட வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிக்கிற சில கண்ணுக்கு தெரியாத சக்திகள் இருக்கு. வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா? சில பிசினஸ் மட்டும் எப்படி ஜெயிக்குது, ஆனா சிலது ஏன் தோத்து போகுதுன்னு? அதுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத பல சக்திகள் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகளை தான் நம்ம வணிகச் சூழல் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கம்பெனியை சுத்தி இருக்கிற மொத்த உலகமும் தான் அது. உதாரணத்துக்கு ஒரு சின்ன காஃபி ஷாப் எடுத்துக்கோங்களேன். அதோட சூழல்கிறது கஸ்டமரோட மூட்ல இருந்து காஃபி கொட்டையோட விலை வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்தது தான். இது நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கலாம், அதே சமயம் பெரிய சவால்களையும் கொண்டு வரலாம். இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க வாங்க. இந்த வணிகச் சூழலை நாம ரெண்டு முக்கிய உலகமா பிரிச்சு பார்க்கலாம். இந்த படத்துல பார்க்குற மாதிரி ஒன்னு அகச்சூழல், அதாவது கம்பெனிக்கு உள்ளே இருக்கிற விஷயங்கள். ரெண்டாவது புறச்சூழல், அதாவது கம்பெனிக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள். இப்போ இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? அதுதான் கண்ட்ரோல். அகச்சூழல்னா நம்ம காஃபி ஷாப் ஓனர், அங்க வேலை செய்றவங்க, அந்த காஃபி மிஷின், இதையெல்லாம் பிசினஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா புறச்சூழல், அதாவது பொருளாதாரம் திடீர்னு சரிஞ்சா இல்ல பக்கத்துல ஒரு பெரிய போட்டியாளர் வந்தா, இதெல்லாம் அந்த காஃபி ஷாப்போட கண்ட்ரோல்லயே இல்ல. ஒரு பிசினஸ் ஜெயிக்கணும்னா இந்த ரெண்டு உலகத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். சரி வாங்க, நம்ம பயணத்தோட முதல் பகுதியா கொஞ்சம் உள்ள போய் பார்க்கலாம். முதல்ல கம்பெனிக்கு உள்ள இருக்கிற உலகத்தை பார்ப்போம். இதுதான் அகச்சூழல். ஒரு கம்பெனியோட இதயம், ஆன்மா எல்லாம் இதுதான்னு சொல்லலாம். அதோட பலம், பலவீனம் ரெண்டுமே இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. முக்கியமான அகக்காரணிகள் இதோ பாருங்க. நம்ம காஃபி ஷாப் உதாரணத்தையே எடுத்துக்குவோம். உரிமையாளர் அவரோட நோக்கம் ஒரு சூப்பரான இடத்தை உருவாக்கணும். முகாமையாளர் அந்த நோக்கத்தை அடையறதுக்கு ஊழியர்களோட வேலை நேரத்தை திட்டமிடுவார். ஊழியர்கள் அவங்க திறமையா வச்சு சுவையா காஃபி போட்டு வாடிக்கையாளர்களுக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அங்க இருக்கிற அந்த வசதியான சேர், காஃபி மிஷின் மாதிரியான பௌதிக வளங்கள், இதெல்லாம் இந்த வேலைகளுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே அந்த காஃபி ஷாப்போட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு இல்லையா? சரி, இப்போ கம்பெனியோட சுவத்துக்களுக்கு வெளியில போய் பார்க்கலாம். இப்போ நாம பேச போறது பிசினஸ் கண்ட்ரோல் பண்ண முடியாத, ஆனா கண்டிப்பா அதுக்கு எதிர்வினையாற்றியே ஆக வேண்டிய சில சக்திகளை பத்தி. ஒரு பிசினஸ் தனியா இயங்கவே முடியாது. அது வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், சப்ளையர்ஸ், அரசாங்கம்னு பலதரப்பட்ட குழுக்களோட எப்பவும் ஒரு தொடர்பிலே இருக்கணும். இதுதான் அந்த சிக்கலான புறச்சூழலை உருவாக்குது. வாங்க, இந்த புறக்காரணிகளை நம்ம காஃபி ஷாப் உதாரணத்தோட பார்க்கலாம். முதல்ல வாடிக்கையாளர்கள். சிலருக்கு ஃப்ரீ வைஃபை வேணும், சிலருக்கு வேகமான சர்வீஸ் வேணும். அவங்க தேவை மாறிக்கிட்டே இருக்கும். அடுத்தது போட்டியாளர்கள். சடன்னு ஒரு பெரிய சர்வதேச காஃபி பிராண்ட் நம்ம கடைக்கு எதிர்த்தாப்புல கடை திறக்கலாம். அடுத்து வழங்குனர்கள். காஃபி கொட்டை சப்ளை பண்றவர் திடீர்னு விலையை ஏத்திட்டா என்ன பண்றது? கடைசியா அரசியல் சூழல். உள்ளூர் அரசாங்கம் சின்ன பிசினஸுக்கு வரியில தள்ளுபடி கொடுத்தா அது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்னும் இருக்கு சட்டச்சூழல். திடீர்னு புதுசா உணவு பாதுகாப்பு விதிகள் கொண்டு வரலாம். அடுத்து பொருளாதார சூழல். ஒருவேளை நாட்டுல பொருளாதாரம் சரியில்லைன்னா மக்கள் காஃபிக்கு செலவு பண்றதை குறைக்கலாம் இல்லையா? அப்புறம் தொழில்நுட்பம். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ற ஆப்ஸ் எல்லாம் பாப்புலர் ஆகும்போது நம்ம காஃபி ஷாப்பும் அதை ஏத்துக்கணும். கடைசியா பூகோளமய சூழல். எங்கேயோ பிரேசில்ல வறட்சி வந்தா அது உலக அளவுல காஃபி கொட்டை விலையை ஏத்தி இங்க நம்ம தெருமுனையில இருக்க கடையை பாதிக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நாம இப்போ ரெண்டு உலகத்தையும் பார்த்துட்டோம். உள்ளே இருக்கிற உலகம், வெளியே இருக்கிற உலகம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கம்பெனி எப்படி ஜெயிக்க முடியும்னு பார்க்கலாம். அப்போ முக்கியமான விஷயம் இதுதான். வெற்றிங்கிறது வெறும் ஒரு பிசினஸ் உள்ளுக்குள்ள என்ன செய்யுதுங்கிறதுல மட்டும் இல்ல, அது வெளி உலகத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை எவ்வளோ திறமையா மாத்திக்குதுங்கிறதுலயும் இருக்கு. ஒரு கம்பெனி தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிற அணி, வளங்கள் இதையெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கா வச்சிருக்கோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத வெளி உலக சவால்களை சமாளிக்க முடியும். நம்ம காஃபி ஷாப்போட வெற்றி அவங்க காஃபி எவ்வளோ சுவையா இருக்கிறதுல மட்டும் இல்ல, புதுசா வர்ற போட்டிக்கு அவங்க எப்படி பதிலடி கொடுக்குறாங்கன்றதுல தான் இருக்கு. வெற்றி என்பதே தன்னை மாற்றியமைப்பது தான். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நம்ம காஃபி ஷாப் மாதிரி ஒரு நவீன பிசினஸ்க்கு எது பெரிய சவால்னு நீங்க நினைக்கிறீங்க? உள்ளே இருக்கிற விஷயங்களை சரி பண்றதா, இல்ல டெக்னாலஜி போட்டி எல்லாம் வேகமா மாறிட்டு வர இந்த வெளியுலகத்துக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கிறது தான்? இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த முறை பார்க்கலாம்.